ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூன் 11th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ரிலீஸ்டு நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6th ரிப்போர்ட். இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன், ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் வெல்ஃபேரோட டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறது. இதுக்கான நாடல் ஏஜென்சி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் Population Sciences, Mumbai, under Ministry of Family and Health Welfare. சர்வே கவரேஜ் பார்த்திங்கன்னா ஆல் ஸ்டேட் அண்ட் யூடிஸ் யூனியன் டெரிட்டரிஸ் கவர் பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் மணிப்பூரை தவிர்த்து. ஸோ டோட்டலாக 6.79 lakh ஹவுஸ் ஃப்ரம் 715 டிஸ்ட்ரிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இதில் மேஜர் இண்டிகேட்டர்ஸ் 101 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சர்வே பீரியட் 2023 2024 வரைக்கும் இருக்குது. அந்த சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவோட ஹெல்த்து, நியூட்ரிஷன், பாப்புலேஷன் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட சர்வே எடுத்திருக்காங்க. அந்த இயர் பார்த்திங்கன்னா 2023 2024. இது இந்த பாப்புலேஷன் டேட்டா, அப்புறம் ஹெல்த் ஸ்டேட்டஸு, நியூட்ரிஷன் லெவல், ஃபேமிலி வெல்ஃபேரோட இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் பாலிசியோட பிளானிங்கை சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ ஏஎன்சி விசிட்ஸ் இம்ப்ரூவ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏஎன்சினா ஆன்டெனேட்டல் கேர், அப்படின்னா கர்ப்பகால பரிசோதனை. இந்த ப்ரெக்னன்ட் டைமில் செக்கப் பண்ணுவாங்கள்ல, அது 4 விசிட்டாக கொடுத்துருக்காங்க. 4 விசிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 58.5%லேருந்து 65.2% அந்த விசிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் டெலிவரி பண்ணுறது 88.6லேருந்து 90.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏஎன்சியோட கவரேஜ் 95.9% இருக்காங்க. ஸ்கில்டு ஹெல்த் பர்சனல் 89.4% to 91.3%. போஸ்ட் நேட்டல் கேர், அதாவது மதர் அண்ட் நியூ பார்னோட கேர் அது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோனா 79.1 to 85.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெட்டர்னல் நியூட்ரிஷன் கெயின், அப்படின்னா இப்போ ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் நியூ மாம்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன் சப்போர்ட், அந்த ஃபுட்டு அதை சொல்கிறாங்க. அதாவது அந்த ஃபுட் மட்டும் இல்லாமல் டேப்லெட், அயன் டேப்லெட் இருக்கும்ல அது. ஸோ அயன் ஃபோலிக் ஆசிட் ஃபார் 100+ days, 100 நாளுக்கும் ப்ளஸ் அந்த டேஸ்க்கு 44.1% 54.9% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. 180 day ப்ளஸ் அந்த இதுக்கு 26%லேருந்து 37.8% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஃபேமிலி பிளானிங், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 2, ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் 2.1. ஸோ இந்த ரேட் எதை குறிக்குதுன்னா, ஒரு உமன் அவங்களோட லைஃப் டைமில் எத்தனை பேபிஸ் வேணும் அப்படின்னு அந்த டிசைட் பண்ணுற ரேட் அது 2 இருக்குது. கான்ட்ராப்டிவ் ப்ரிவலன்ஸ் ரேட் 66.7% to 69.1% இருக்காங்க. சைல்டோட இம்யூனைசேஷன் சக்ஸஸ் ஃபுல் வேக்சினேஷன் 83.8% to 87.1%. பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பண்ணுவாங்க அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் 95.6%. ரோட்டோ வைரஸ் வேக்சின் போட்ட குழந்தைங்களோட இம்யூனைசேஷன் 36.4 to 85.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மிசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் டோஸ் இருக்கும். இதுவும் ஒரு வைரஸ் மாதிரி தான். இது 58.6 to 71.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சைல்டோட நியூட்ரிஷன், அவங்களோட அந்த நியூட்ரிஷன் சப்போர்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இயர்லி பிரெஸ்ட் ஃபீடிங் வித்தின் 1 hour ஆஃப்டர் பர்த் 41.8 to 50.1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டன்னிங் ரெடியூஸ்டு, அதாவது ஹைட் லெஸ்ஸாக இருப்பாங்கள்ல குழந்தைங்க, அந்த ஏஜ் குரூப் குழந்தைங்க கரெக்டான ஹைட் இல்லாமல் இருப்பாங்களா, அவங்களோட அது ரெடியூஸ் ஆகிருக்கு. 35.5லேருந்து 29.3% ரெடியூஸ் ஆகிருக்கு. சிவியர் வேஸ்டிங் ரெடியூஸ்டு, அதாவது அந்த வெயிட்
லெஸ்ஸாக இருப்பாங்கல்ல, வெயிட்லெஸ் ஃபார் ஹைட் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அது வந்து 7.7% வந்து 5.2% வந்துட்டு இருக்காங்க. அண்டர் வெயிட் சில்ட்ரன், அதாவது வெயிட்டே இல்லாமல் வந்து இருப்பாங்க, அது 32.1லேருந்து 31.8% ரெடியூஸ் ஆகிருக்கு. ஹெல்த் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பான்ஷன், இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து 41ல் இருந்து 60.2% இருக்குது. அதுக்கான ஸ்கீம் வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 23 செப்டம்பர் 2018 வந்து ராஞ்சி ஜார்க்கண்டில் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கவரேஜ் வந்து 5 lakh ஒரு ஃபேமிலிக்கு வந்து கொடுக்குறாங்க. உமனோட எம்பவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் யூசேஜ் பண்ணுறது 33.3% to 64.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உமன் பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கிறது 78.6லேருந்து 89% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மொபைல் ஃபோன் யூசேஜ் வந்து 53.9 to 63.6 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. மென்சுரல் ஹைஜீன் வந்து 77.6லேருந்து 79.2% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இந்த டேட்டாவில் வந்துட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா செக்ஸ் ரேஷியோ இண்டிகேட்டர்ஸ், அனீமியா டேட்டா, மார்டலிட்டி இண்டிகேட்டர்ஸ், கேன்சர் ஸ்க்ரீனிங் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட யூனியன் மினிஸ்டர் ஜெகத் பிரகாஷ் நாடா, ராஜ்யசபா குஜராத், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அனுப்பிரியா பட்டேல், அவங்களோட கான்ஸ்டிடுவன்சி மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ். இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க ஜாதவ் பட்டாப்ரவ், கேன் பட்டாரோ, கான்ஸ்டிடுவன்சி புல்டானா மகாராஷ்டிரா. ஸோ அபவுட் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 1992லேருந்து 1993 ஃபஸ்ட்டு சர்வே எடுத்தது அந்த இயரில் தான். ப்ரீவியஸ் ரவுண்டு வந்து NFHS5 வந்து 2019 21 வரைக்கும் எடுத்திருக்காங்க. இப்போது இந்த NFHSல வந்து H6ல் நியூ டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா DBT, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், செல்ஃப் ஹெல்ப் குரூப் கவரேஜ், டிஜிட்டல் லிட்ரஸி, அப்புறம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா லான்ச்டு LPMS லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வினிமே. ஸோ டெவலப்டு பை லேண்ட் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இது வந்து டிஜிட்டைஸ் லேண்ட் போர்ட் ஆப்ரேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதை இன்டிகிரேட்டட் வந்து பண்ணுறது ICE கேட், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, யூனிஃபைடு லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரேட் வந்து க்ரோத் ஆகிருக்கு. 2014ல் 5,000 crore இருந்துச்சு. 2026ல் 83,000 crore வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 16 டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் கவரேஜ் ஆகிறது 15 ஆப்ரேஷனல் லேண்ட் போர்ட்ஸ் வந்து கவர் ஆகுது. எக்ஸ்பான்ஷன் வந்து 11 நியூ போர்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு லேண்ட் போர்ட்னால் தெரிந்த நில எல்லை துறைமுகங்கள்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து டிஜிட்டலும் மாடர்னைஸையும் வந்து பண்ணுறாங்க. அதுக்காக வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, வினிமே அப்படிங்கிறத. ஸோ வினிமே அப்படின்னா என்னென்னா, லேண்ட் போர்ட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் வந்து ஒரே டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து கொண்டு வந்திருக்க ஒரு சிஸ்டம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பேப்பர் ஒர்க்காக இருந்துச்சு, ரொம்ப டைம் வந்துட்டு எடுத்துக்கிச்சு, ஸ்லோ கார்கோ கிளியரன்ஸ் தான் வந்துருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைன் ப்ராசஸ்க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. சீக்கிரமாக வந்து எல்லாருமே கிளியர் பண்ணுறாங்க. ரியல் டைம் ட்ராக்கிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து சிங்கிள் எலக்ட்ரானிக் விண்டோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லா அப்ரூவல் வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் வந்து ரெகக்னைசேஷன் வந்து பண்ணும். அதாவது வெஹிக்கிளோட நம்பர் பிளேட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் செஞ்சுக்கும். ஸோ இது வந்து ட்ரேட் க்ரோத் வந்து 16 times வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்காங்க. இதுக்கான கவரேஜ் டோட்டலாக வந்து டோட்டலாக 15 லேண்ட் போர்ட்ஸ் வந்து கவர் பண்ணுது. ஃப்யூச்சரில் வந்து 11 நியூ ஏர்போர்ட்ஸை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ LPAI லேண்ட் போர்ட் அத்தாரிட்டி இந்தியாவோட சேர்மன் வந்து ஜெயந்த் சிங், ஹெட் குவார்ட்டர் டெல்லி. இது எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகுதுன்னா 2012 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நியூஸ், யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இஸ்யூட் லெட்டர் ஆஃப் அப்ரூவல் டு 3 ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ். அதாவது 3 ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து லெட்டர் ஆஃப் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான். என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல் UK, யூனிவர்சிட்டி ஆஃப் யார்க் UK. இது ரெண்டும் வந்து மும்பையில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத்
வால்ஸ். இது ஆஸ்திரேலியாவோடது, பெங்களூரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. யூஜிசியோட சேர்மன் வந்து டாக்டர் வினீத் ஜோஷி. இவங்க தான் வந்து சைன் பண்ணி ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணுறாங்க. யூஜிசி வந்து இஷ்யூட் 10 லெட்டர் ஆஃப் இன்டென்ட். இன்னும் அதிகமாக வந்து 10 யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. யூகே, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, இட்டாலிக்கு. இது எதை சப்போர்ட் பண்ணுதுன்னா NEP 2020 சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த லெட்டர் ஆஃப் அப்ரூவல் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, யூஜிசி இருக்குல்ல, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்துட்டு இந்தியாவில் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டியோட கேம்பஸை வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ரூவல் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்காகன்னா, இந்தியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபாரினில் போய் வந்து தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட அந்த யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் வந்து இந்தியாவில் இருந்தால் அவங்க இந்தியாவிலே வந்து படிச்சுக்கலாம். அதுக்காக அந்த கேம்பஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யூஜிசியோட சேர்மன் வந்து பார்த்தோம் டாக்டர் வினீத் ஜோஷி. ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லி. மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கியான் விக்யான் விமுக்தே, அதாவது நாலேஜ் லிபரேட்ஸ். Next news, Union Rural Development Minister Sivaraj Singh Chauhan launched VBG Ramji framework. அப்படின்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜர் அண்ட் அஜ்விகா மிஷன். அதாவது விக்ஷித் அப்படிங்கிறது வளர்ந்த, பாரத் வந்து இந்தியா, கேரண்டி உத்தரவாதம், ரோஜர் அப்படிங்கிறது வந்து வேலை வாய்ப்பு, அஜ்விகா அப்படிங்கிறது வாழ்வாதாரம், மிஷன்னா திட்டம், கிராமின் அப்படின்னா கிராமப்புறம். அதாவது கிராமப்புற மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் வாழ்வாதாரமும் வந்து உறுதி செய்து வளர்த்த இந்தியாவை வந்து உருவாக்குவது. அதுக்காக தான் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ எஃபெக்டிவ் ஆகுதுன்னா, 1 ஜூலை 2026 எஃபெக்டிவ் ஆகுது. இதுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து 1.25 lakh crore. இது வந்து எந்த ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இந்த விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜர் அண்ட் அஜ்விகா மிஷனோட ஆக்ட் வந்து 2025. ஸோ இயர்லியராக வந்து இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டில் 100 days வந்து கிராமப்புற வேலைகளாக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ 125 days வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 2.8 lakh கிராம் பஞ்சாயத்தை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஹையஸ்ட் அலகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, யூபி, அதாவது உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 9721.48 crore. நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால், அப்புறம் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. யூனியன் டெரிட்டரிக்கு வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், டெல்சி ராட்ரிகுஸ், acting president of Venezuela, visited India from 3rd to 7th June 2026. Visited Reliance Industries Jamnagar refinery in Gujarat. India-Venezuela bilateral trade reached $678.94 million in financial year 26. Venezuela வந்து India's third largest crude oil supplier in May after Russia and UAE. அதாவது வெனிசுலாவோட ஆக்டிங் பிரசிடெண்ட் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து குஜராத்தில் இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் வந்து போய் பார்த்துருக்காங்க. இந்தியாவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையில வந்து பைலேட்டரல் ட்ரேடு வந்து இருக்குது. அது வந்து அதிகரிச்சிருக்கு. எவ்வளோனா $678.94 million. ஸோ வெனிசுலா வந்துட்டு மே மந்தில் 3rd largest க்ரூட் ஆயிலாக வந்து இந்தியாவுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரஷ்யா, செகண்ட் UAE, அதுக்கப்புறம் வெனிசுலா. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் approved a 250 megawatt solar BESS, அதாவது பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ப்ராஜெக்ட் இன் சித்தாப்பூர் UP. அதாவது உத்தரப்பிரதேசில் சித்தாப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு சோலார் BESS வந்துட்டு 250 மெகாவாட் கொடுக்குற சோலாரை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யார்? டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி NTPC லிமிடெட். இது வந்து டிஃபென்ஸ் லேண்டில் ஃபஸ்ட்டு கொண்டு வர ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் இதுதான். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் வித் BESS. ஸோ இந்த BESS அப்படின்னா என்னென்னா, மார்னிங் டைமில் வந்து சோலார் பிளான்ட் மூலமாக அந்த எலக்ட்ரிக் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த பேட்டரியில் வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் நைட் டைமில் இல்லை வந்து ரெய்னி சீசனில் வந்து அந்த பேட்டரியில் இருக்கிற எலக்ட்ரிக் இருக்கும்ல, அந்த மின்சாரம், அதை வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த BESS வந்து சொல்கிறோம்.
இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி வந்துட்டு என்டிபிசி லிமிடெட். இது எதோட சூப்பர்விஷன் ஹேண்டில் இருக்குன்னா மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், இன்டிகிரேட்டட் ஹெட் குவார்ட்டர் ஆர்மி, டைரக்டர் ஜெனரல் டிஃபென்ஸ் எஸ்டேட் கீழே வந்து இருக்குது. Next news, Varanasi, Gujarat became the first city under India's Easy Connect aviation model. அதாவது ஈஸி கனெக்ட் மாடல்னால் என்னென்னா, இப்போது நம்ம சென்னையிலேருந்து லண்டனுக்கு வந்து போகிறோன்னு வச்சுக்கலாம். அப்போது சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஃபஸ்ட்டு போகணும். ஸோ அங்கேருந்து தான் வந்து லண்டனோட ஃப்ளைட்டை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெல்லியில் வந்துட்டு அங்கேயும் அகெயின் வந்து சென்னையிலையும் பேக்கு அந்த இமிக்ரேஷன் வந்து செக் பண்ணுவாங்க, அகெயின் டெல்லியிலையும் வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கான டைம் வந்து ரொம்ப வந்து எடுக்கும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையிலேயே வந்துட்டு அந்த இம்மைக்ரேஷன் பேக்கேஜ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டேரெக்டாக லண்டன் ஃப்ளைட் வந்து பிடிக்கணும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, வாரணாசி குஜராத்லேயே வந்து எல்லா அந்த இம்மைக்ரேஷன் பேக்கேஜ் செக்லாம் வந்து முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து லண்டன் ஃப்ளைட் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ அதை தான் வந்து இந்த ஈஸி கனெக்ட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அனௌன்ஸ் பண்ணுறது சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம் மோகன் நாயுடு. இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது இன்ட்ரடியூஸ்டு பை மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அண்ட் ஆப்ரேட்டட் பை ஏர் இந்தியா. பேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, மும்பை, பெங்களூர், ராஜ்கோட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட டெஸ்டினேஷன்ஸ் வந்து 17 இன்டர்நேஷ்னல் சிட்டிஸை வந்து கவர் பண்ணுது. Next news, Viona FinTech India received BOE Biller Operating Unit certification under BBPS Bharat Bill Payment and System. BBPS operated by NPCI Bharat Bill Pay Limited. Viona is an NPCI certified technology service provider. ஃபஸ்ட்டு நம்ம என்பிசிஐனா என்னென்னு பார்ப்போம். இது வந்து இந்த யூபிஐ, ஐஎம்பிஎஸ், ரூபேலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பேமெண்ட் சிஸ்டமை வந்துட்டு உருவாக்குற ஒரு அமைப்பு. அடுத்து என்பிபிஎல், அதாவது என்பிசிஐ பாரத் பில் பே லிமிடெட்னா, இது வந்து இந்த பிபிபிஎஸ் இருக்கும்ல, அதை வந்து இயக்குற ஒரு துணை நிறுவனம் வந்து சொல்கிறாங்க, சப்போர்ட்டிங் கம்பெனி மாதிரி சொல்லுவோம். அதை வந்து என்பிசிஏன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிபிபிஎஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமான பில் எல்லாம் இருக்குல்ல, அதாவது எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில்லு, கேஸ் பில்லு, இதெல்லாம் வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நம்ம வந்து பே பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வரது தான் இந்த பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். அதை வந்து இந்த வியோனா ஃபின்டெக் வந்து இந்தியா வந்து ரிசீவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஈஸியாக என்னென்னா, பிபிபிஎஸ் வந்து நெட்வொர்க்கில் பில் கனெக்ஷனை வந்து செய்கிற எல்லா லிஸ்ட், அந்த வாட்டர் பில்லு, இபி பில்லு, கேஸ் பில்லு இருக்கலாம், அது எல்லாத்தையும் வந்து அதில் இன்ஸ்டால் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இனிமேல் ஈஸியாக வந்து வியோனாலே வந்து போயிட்டு அந்த பிபிஎஸ்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம பில் வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ், மீட்டாவும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுருக்காங்க. எதுக்காகனா, ஏஏ எனேபிள் டேட்டா சென்டரை வந்து ஜாம்நகர் குஜராத்தில் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ மீட்டா வந்து 168 மெகாவாட் வந்து ஏஏ ரெடி டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி வந்து லீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இதை ஆப்ரேட் 100% ரினியூவபிள் எனர்ஜி 925 மெகாவாட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுது. இது வந்து டீசாலினேட்டட் சீ வாட்டர் கூலிங்கெலாம் வந்து இருக்காங்க. அதாவது டீசாலினேட்டட் சீ வாட்டர்னா கடல் தண்ணியில் வந்து உப்பை வந்து நீக்கிட்டு நல்ல வாட்டர் மட்டும் வந்து வச்சுக்கிறது, அதை டீசாலினேட்டட் சீ வாட்டர் சொல்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் எப்போ பிகின் ஆகுதுன்னா 2028 வந்து ஆகுது. இதோட எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் ப்ரீவியஸாக வந்து மீட்டா வந்து யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, 2020 $5.7 பில்லியன் வந்து கொடுக்குற ஜியோ பிளாட்ஃபார்ம் கூட வந்து வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஸோ டேட்டா சென்டர் வில் கனெக்ட் டு மீட்டாஸ் ப்ராஜெக்ட் வாட்டர் வர்த் சப்சி கேபிள் நெட்வொர்க். Next news, President Draupadi Murmu conferred 51 Gallantry Award in June 2026. அதாவது கேலண்ட்ரி அவார்டை வந்து திரௌபதி முர்மு வந்து கான்ஃபர் பண்ணுறாங்க. எங்கன்னா, ராஷ்டிரபதி பவன் டெல்லியில். அதாவது இந்த கேலண்ட்ரி அவார்டு வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா, இது வந்து வீரத்திற்காக வந்து கொடுக்கப்படுற அவார்டு. அதாவது தைரியம், வீரம், அப்புறம் வந்து தியாகம், அப்புறம் ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கேட்டகரி வைஸ் வந்து இந்த டோட்டலாக 51 இருக்கா, அது வந்து கிருத்தி சக்ரா வந்து 7 அவார்டு வந்து வாங்கியிருக்கோம், வீர் சக்ரா வந்து 15 வந்து வாங்கியிருக்கோம், ஷௌரியா சக்ரா வந்து 29. அதாவது கிருத்தி சக்ரா வந்து இந்த போர் டைமில் வந்து கொடுக்குறது, வீர் சக்ரா வந்து பீஸ்
டைமில் வந்து செகண்ட் ஹையஸ்ட், சௌரியா சக்ரா வந்து பீஸ் டைமில் தேர்ட் ஹையஸ்ட். இந்த டோட்டலாக 51ல் 6 வந்து போத்துமஸ் அவார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்து போனவங்களுக்கு வந்து கொடுப்பாங்களே அந்த அவார்டு வந்து 6 அவார்டு வந்து இருக்குது. அதில் கேசி வந்து அதாவது கேசி டோட்டலாக 7 அவார்டு, அதில் 2 அவார்டு வந்து இறந்து போனவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வீர் சக்ரா வந்து டோட்டலாக 15, அதில் 3 வந்து இந்த போத்துமஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சௌரியா சக்ரா வந்து டோட்டலாக வந்து 29, அதில் ஒரு அவார்டு வந்து போத்துமஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேலண்ட்ரி அவார்டு யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் போலீஸ் பர்சனலுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு என்னென்ன அவார்டுனா பரம்வீர் சக்ரா, இது ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்டு. அப்புறம் மகாவீர் சக்ரா, இது செகண்ட் அவார்டு. வீர் சக்ரா தேர்ட் ஹையஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பீஸ் டைமில் வந்து அசோகா சக்ரா ஹையஸ்ட், கிருத்தி சக்ரா வந்து செகண்ட், சௌரியா சக்ரா வந்து தேர்டு. இது கொஞ்சம் கரெக்ஷன் வந்து இருக்குது, சாரி. கிருத்தி சக்ரா வந்து பீஸ் டைமில் வந்து கொடுப்பாங்க, வீர் சக்ரா வந்து வார் டைமில் கொடுப்பாங்க, சௌரியா சக்ரா வந்து பீஸ் டைமோட தேர்ட் ஹையஸ்ட்டாக வந்து இருக்கும். கொஞ்சம் இதை மட்டும் கரெக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. அதில் கங்கையானோட அஸ்டாரண்ட்டாக இருக்கிற பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயருக்கு வந்து கீர்த்தி சக்ரா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேக்கப்பாக வந்து அஸ்டாரண்ட் ஃபார் இந்தியாஸ் கங்கையான் மிஷனில் வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸிமோ 4 மிஷன் கான்ட்ரிபியூஷனையும் வந்து இருந்திருக்காரு, அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உமன் நேவி ஆஃபீஸராக இருக்கிற தில்னா கே ரூபா ஏ அவங்களுக்கு வந்து சௌரியா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேஷ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சஞ்சய் சேத் ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட் நியூஸ், ஓமன் இந்தியா ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் 2 சோல்டு அ 3.65 ஸ்டாக் இன் கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அதாவது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்து கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஓமன் வந்து அவங்களோட 3.65% ஸ்டாக்கை வந்துட்டு சோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேல்யூ 36.79 crore. இதை வந்து வாங்கினது யாருன்னா லெப்டஸ் பஞ்ச் கார்டு ஃபண்ட். அரௌண்ட் 1.36 மில்லியன் ஷேர்ஸ் வந்துட்டு சோல்ட் ஆகிருக்கு. எவ்வளோக்குன்னா ஒரு ஷேர் வந்து 270 ரூபா அப்படிங்கிற மாதிரி. டீல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் நியூஸ், வெட்டரன் தமிழ் ஃபிலிம் டைரக்டர் பாரதி ராஜா வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து சின்னசாமி. இவங்க பார்ன் ஆனது தேனி, தமிழ்நாடு. இவங்க வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க 2004. எதுக்காகனா ஆர்ட்ஸுக்காக. யார் கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த பத்மஸ்ரீ அவார்டு வந்து இந்தியாவோட 4வது வந்து சிவில் அவார்டாக வந்து இருக்குது. இவங்களோட பாப்புலர் நேம் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் இமயம். இவங்க நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வந்து 6 வாங்கியிருக்காங்க. ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து சவுத்தில் 3 வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இன்டர்நேஷ்னல் ஆர்ச்சீவ்ஸ் டே வந்து 9th June 2026 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கான தீம் வந்து ஆர்ச்சீவ்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், ரைட்ஸ், மெமரி அண்ட் ஃபியூச்சர். 2026 வந்து 19வது அப்சர்வன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் அப்சர்வன்ஸ் வந்து 2008. ஆர்ச்சீவ்ஸோட வீக் வந்து 8 to 12th June 2026. சின்ஸ் வந்து 2019 இந்த வீக் வந்து அப்சர்வ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்ச்சீவ்ஸ் அப்படின்னா என்னென்னா பழைய முக்கிய ஆவணம், அதாவது அந்த ஆவணங்கள், அப்புறம் வந்து ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸு, கோர்ட்டோட ரெக்கார்டு, ஓல்டு லெட்டரு, மேப் இதெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து பாதுகாத்து வந்து வைக்கிறது. அதாவது இப்போ நம்ம 10th படிச்சிருக்கோம், 10th சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம பத்திரமா சேர்த்து வைக்கிறோம்ல, எடுத்து வச்சுக்கணும், அதை வந்து ஆர்ச்சீவ்ஸ். அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கான இந்த டே அப்சர்வ் வந்து பண்ணுறாங்க. எப்போனா 9th June. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டயலாக் அமாங் சிவிலைசேஷன்ஸ் 2026 வந்து June 10. செகண்ட் அப்சர்வன்ஸ் வந்து இது. ஃபஸ்ட் அப்சர்வன்ஸ் வந்து 10th June 2025. அதாவது இந்த டயலாக் அமாங் சிவிலைசேஷன்னா என்னென்னா நிறைய நாடுகளில் வந்து அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட மதங்கள், அப்புறம் அங்கே இருக்கிற பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து, அதாவது ஒற்றுமையாக வந்து உருவாக்குற ஒரு உரையாடல், அதாவது யுனைட்டடாக வந்து ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது தான் இந்த டயலாக் அமாங் சிவிலைசேஷன். இது வந்துட்டு June 10 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு CSIR சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் சென்டர் அண்ட் ஹரியானா கவர்மெண்ட் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்வொர்க் ஃபார் பாவிங் அண்ட் க்ரீனிங் அண்ட் அர்பன் ரோட்ஸ். இதோட லொக்கேஷன் வந்து டெல்லி டு ரெடியூஸ் ரோடு டஸ்ட் பொல்யூஷன் இன் NCR டெல்லி. எதுக்காகனா டெல்லியில் வந்துட்டு அந்த ரோடோட டஸ்ட் பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து கொலாப் ஆகுறது CSIR சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஸ்கூல்
ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர், கவர்மெண்ட் ஆஃப் ஹரியானா. இது வந்து யார் கைட் பண்ணுறாங்கன்னா கமிஷன் ஆஃப் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் ராம்ஸ் அப்படிங்கிறது ரோடு அசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்னா டெல்லியில் டஸ்ட் இந்த ரோடோட டஸ்ட் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஹரியானா கவர்மெண்ட்டும் சிஎஸ்ஐஆர் சென்டர் ரோட் ரிசர்ச் சென்டரும் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், அசாம் கவர்மெண்ட்டும் யூரோப்பியன் யூனியனும் வந்து ப்ளூ வாலே கிளஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கவுஹாத்தி, அசாம். ப்ளூ வாலே அப்படின்னா என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஃபார்மரு, அப்புறம் ஸ்டார்ட் அப்பு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, எம்எஸ்எம்இலாம் இருப்பாங்களே எல்லாரையும் வந்து ஒரே எல்லாத்தையும் வந்துட்டு வளர்க்குற ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் தான் வந்து இந்த ப்ளூ வாலே கிளஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது இந்த ஃப்ளேவர்ஸு, ஃப்ராக்ரன்ஸு, அப்புறம் ஆயுஷ் இதெல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது எம்எஸ்எம்இஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஸ்டார்ட் அப்ஸ் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஃபோக்கஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஸ், ஃப்ராக்ரன்ஸ், ஆயுஷ் எல்லாவோட ப்ராடக்ட்டையும் வந்துட்டு ஒரே இதில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது, எல்லோரும் வந்து சமம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவங்க அந்த ப்ளூ வாலே கிளஸ்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணது யாருன்னா அசாமோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனும் இயூஓட ஃபெடரேஷன் ஆஃப் யூரோப்பியன் பிஸ்னஸ் இந்தியாவும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் ஜூன் 12th கரண்ட் அஃபேர்ஸ்.